பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது? காலையில் உங்களுடைய மனதில் சந்தோஷம் இருக்குதா? இல்லைங்க, ஆண்டவரே என்னை மறந்துட்ட மாதிரி தெரியுது. நானும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், அவருடைய முகத்தை பார்க்க முடியல, அவருடைய பிரசன்னத்தை உணர முடியல, ஏதோ ஒரு தடையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சில சமயம் அந்த மாதிரி இருக்கும். நாம் இப்போ அவளோடு ஜெபம் பண்ண தேடினா ஆண்டோடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்டதை போல ஒரு உணர்வு நமக்குள்ளே உண்டாகும். ஆண்டவருக்கு எனக்கு நடுவாக ஏதோ வந்துட்டு போல அப்படின்னு உணர்வு உண்டாகும். உண்மைதான். ஏதாவது ஒரு சின்ன பாவம்னு நம்ம நினைப்போம், அது ஆண்டவருடைய முகத்தை நமக்கு மறைத்து விடும். ஆண்டவரை துக்கப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசுனீங்களா, செய்தீங்களா, ஏதாவது நடந்து கொண்டீங்களா? யோசித்து பாருங்க. அப்படி ஏதாவது ஒரு காரியம் இருந்ததுன்னா ஆண்டவர் தன் முகத்தை உங்களுக்கு மறைத்து கொள்ளுவார். ஐயோ, ஆண்டவருடைய முகம் மறைக்கப்பட்டு போனா என் வாழ்க்கை எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஏசாயா 54:8 அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன். இமை பொழுதுன்னா அப்படி கண்ணை இமைச்சு பாருங்க, அவ்வளவுதான் நான் மறைச்சேன். அதுக்குள்ளே நம்ம திகைச்சிடறோம்ல. ஆனாலும் நித்திய கிருபையின்படி உனக்கு இறங்குவேன். அப்படி கிருபை ரொம்ப பெரியது. நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் தப்பு பண்ணினாலும் நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்தின உடனே அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. நம்ம திகைக்கிறோம்ல, ஐயோ ஆண்டவருடைய முகம் மறைக்கப்படுதே, தெய்வ பிரசன்னத்தை உணர முடியலையே, ஆண்டவர் என் கூட இருக்கிறத உணர முடியலையே, ஐயோ நான் இதை பாவம் செய்துட்டோம், ஆண்டவரை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஜெபிப்போம். பார்த்தீங்களா? உடனே நித்திய கிருபையின்படி அவர் இறங்குவாராம். அவருடைய கிருபை ரொம்ப பெரியது, நித்திய காலமாக. கோபம் அப்படிதான், கொஞ்ச நேரம்தான். நம்ம செய்கிற சில தவறு தேவனை கோபப்படுத்திறோம், ஆண்டவரை சங்கடப்படுத்திடுமா, அதனால முகத்தை மறைச்சிருவாரு. நானும் நிறைய சமயத்தை உணர்ந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் கண்ணீரோடு என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் இந்த மாதிரி உங்களை துக்கப்படுத்திட்டேன்னு என் வார்த்தையினால, என் பார்வையினால, செய்கையினால என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இறக்க செய்யுங்கன்னா அடுத்த நிமிஷம் அந்த தடைகள் விலகி அவர் நம்மோடு பேச ஆரம்பிச்சிருவாரு. உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். என்ன அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது. நித்திய கிருபையின்படி நமக்கு இறங்குவாராம். அவர் இரக்கமுள்ள தகப்பன். உங்களை பார்த்து சொல்லாரு, என் மகனே, என் மகளே, இமை பொழுதுதான் நான் என் முகத்தை உனக்கு மறைச்சேன். அதுக்குள்ளே நீ திகைக்கிறல்ல, நீ தவற உணரணும், எப்பவும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிதான் என் முகத்தை உனக்கு மறைச்சேன். ஆனா அவன் மேல நான் கிருபையா இருக்கிறேன், உன்னை எப்படி நான் மறைப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ அவர் உங்களுக்கு தரிசனமாகி உங்களுக்கு தன் பிரசன்னத்தை கொடுத்து உங்களை தேற்றுகிறார். அப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, இமை பொழுது உங்களுடைய முகத்தை மறைச்சிங்க, அதே நாள் தாங்க முடியல, நான் எப்பொழுதும் உம்மை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்க, நித்திய கிருபை எனக்கு தாங்க. இனி நான் உங்களை சங்கடப்படுத்த கூடாது. உம்முடைய பிரசன்னத்தை எப்போதும் நான் உணரும்படியான ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.